தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வெத நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோ பேர சொல்லும் பட்டிரட்டி Come on.
குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் நிற்க உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க கூறாம போனவளே குருவம்மா பதில் கூறாம போனவளே குருவம்மா அட வருத்தம் என்ன பருவமா நாம விலகி நிற்க ரெண்டும் ரெண்டு துருவமா குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நின்னு கேட்டாம பேத்தி நிற்கும் மருதையா மேல கொட்டாம கேக்குறியே உரிமையா உன்னை போக்குறப்போ உள்ளார ஒண்ணு வருதையா நீயும் பரிசு போட்டு உரசி பார்க்க வருவியா சந்தனம் வச்சு பொண்ணு பார்க்க வந்த என்ன மாமாவே சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாவேந்தும் வம்சத்துல வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாவேந்தும் வம்சத்துல வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா அள்ளி தந்து வேக இல்ல கையில் பாரு சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாவேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி அன்புக்கு தாயது பச்சை புள்ள நெஞ்சுக்குள்ள ஒரு அச்சம் இல்ல பாசத்தில் கட்டி வச்ச வாசம் இல்ல பாராட்டி பூமார போடு உள்ள பாராண்டா பாராண்டா வெள்ள குதிரை ஏறி பாராண்டா தீராத வினையெல்லாம் தீர்க்கும் ஐயனாறு பாராண்டா அங்கார ரூபம் கொண்டு ஆட்சி செய்ய வராண்டா 3 வேளை பசி நீக்க முடியேப்ப வராண்டா சொல்லையாண்டவன் வாழெடுத்தாண்டா சொல்லி சொல்லி எதிரிகளின் தலையெடுப்பாண்டா பயம் வெடி வெடிக்க கடல் நீர் கொதி கொதிக்க பயம் வெடி வெடிக்க கடல் நீர் கொதி கொதிக்க காற்று சுழந்தடிக்க கண்ணில் அனல் அடிக்க 1 கோடி வீரம் கொண்டு ஒத்தகர வராண்டா
அவன் கண் விடல். இந்த திருக்குறளின் பொருள் என்னவென்றால், இச்செயலை இவன் முறையால் இவன் முடிப்பான் என்று தெளிந்து வினையை ஒப்படைக்க என்று கூறி முடிப்பார் வள்ளுவர். அதுபோல நாமும் ஒரு வெற்றியாளரிடம்தான் பொறுப்பை ஒப்படைத்துள்ளோம் என்பதை பெருமை கொள்கிறேன். ஒரு அரசியல் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு திருவள்ளுவர் நமக்கு 25 குறள்களில் விளக்கியுள்ளார். ஆனால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்பவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நமது ஊராட்சி மன்ற தலைவரே சிறந்த எடுத்துக்காட்டு. இலவசம் ஏனோ இவர் வசம் இல்லை, இலவசம் ஏனோ இவர் வசம் இல்லை, இவர் கண்ணில் ஏனோ தூக்கமும் இல்லை, இவர் கண்ணில் ஏனோ தூக்கமும் இல்லை. காரணம் தானோ சுயநலம் இல்லை, காரணம் தானோ சுயநலம் இல்லை. இவன் குருதி கொதிப்பதோ பொதுநலன் கருதி, இவர் குருதி கொதிப்பதோ பொதுநலன் கருதி. குடும்பத்தின் கவலை ஒரு பக்கம், ஊர் மக்கள் கவலை மறுபக்கம். குடும்பத்தின் கவலை ஒரு பக்கம், ஊர் மக்கள் கவலை மறுபக்கம். மக்கள் பஞ்சம் தீர்க்க இவர் நெஞ்சம் கதரும். மக்கள் பஞ்சம் தீர்க்க இவர் நெஞ்சம் கதரும். இவரே சிறந்த தலைவர் என்பதை கூறுவதில் பெருமிதம் கொள்கிறோம். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகும். அதுபோல நமக்காக ஒவ்வொரு முறையும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார், முயற்சிப்பார். இதில் 3 காலத்தையும் நான் கூறியதன் காரணம், எக்காலமும் நீங்களே எங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக வேண்டும் என்பது. சொன்னா கேட்க மாட்டாங்க, போராடினாதான் கேட்பாங்க என்றால் நமக்காக அதையும் ஒவ்வொரு முறையும் நமக்காகவும் ஊர் மக்கள் நலனுக்காகவும் போராடியுள்ளார். இவருக்கு உறுதுணையாக இருந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கு எங்களது கிராமவாசிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னேற்ற நலனில்லை. இளைஞர்களுக்கு போட்டி தேர்வு பயிற்சி, 100 நாள் வேலை திட்டத்தில் எழுச்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் உதவி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தோழனே, அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவரே. எனக்கு தெரியல. 2 சகோதரிகள் பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே இருக்கு, நான் சரியான நபரானு எனக்கே தெரியல. ஏன்னா நான் அவங்களோட வேலை செய்யறேன்னு தெரியல. கண்டிப்பா உங்களோட வார்த்தைகளுக்கு நம்பிக்கைக்குரியவனா இனிவரும் காலங்களில் இருப்பேன். இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. நான் நிறைய கோபத்தில் இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க காட்டுற அன்புக்கு வந்து கைவான என்ன செய்ய போறேன் எனக்கே தெரியல. ஸோ உங்களோட அன்புக்கு வந்து என்னோட பெரிய நன்றி. அது என்னோட சார்பாக இல்லாம என்னுடைய முன்னோர்கள், குடும்பம் எல்லாரோட சார்பாகவும் உங்களுக்கு இந்த தருணத்தை சிறந்த